எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் எல்லாருக்குமே சொல்ல போறோம். நம்ம சேனலுக்கு பாத்தீங்கன்னா 50,000 நண்பர்கள் வந்து கிடைச்சிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதாவது இப்போதைக்கு நண்பர்களா இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் இனிமே நண்பர்களாக ஆக போற உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 50K அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றது, அதாவது நம்ம சேனல் தொடங்கி ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் கிடப்பாங்கல்ல, அப்பவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு புதுசா ஒரு சேனல் தொடங்கியிருக்கோம், ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்காக ஒரு நண்பர் கிடைச்சிருக்காங்க அப்படின்ற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 100, 1000, 10,000 அப்படின்னு இருக்கும்போது அதோட மகிழ்ச்சி அதிகமாகிக்கிட்டே தான் இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 50,000 நண்பர்கள் கிடைச்சிருக்கீங்க. அப்ப நம்மளோட சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினைச்சு பாருங்க. ரொம்ப கட்டுக்கடங்காத மகிழ்ச்சியா இருக்கும். நாங்க வேற என்ன, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். அக்கா பாவம், அக்கா கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க. என்ன நீங்க கமெண்ட் காசியா போடல, பெரியவாட்ட திட்டு வாங்கி தான் வீடியோ போடுறாங்க. அதாவது என்ன சொல்றான்னா, நான் எங்க அம்மாட்ட திட்டு வாங்கி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேனா, ஆனா நமக்கு இன்னும் வந்து மானிட்டைசேஷன்லாம் ஆகலல்ல, இன்னும் காசே வரலையா, அதுதான் உட்காந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி விடுறி, காசு நெடி காசு, நமக்கு தான் வந்து 50,000 நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. இதுவே வந்து நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுலயும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த பொங்கல் டைம்ல வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எங்க வீட்டுல இருக்க அந்த கோலம் போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல நிறைய பேர் வந்து அந்த வீடு தான் சொர்க்கம், நான் வந்து மகாராணி அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப பேசியிருந்தீங்க. நான் மகாராணியா இருக்கேனோ இல்லையோ, நீங்க சொல்லும்போது உண்மையாவே நான் மகாராணியா வாழ்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஒரு கமெண்ட் கூட விடாமல் நான் எல்லாமே படிச்சு தான் எல்லாருக்குமே லைக் போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையாகவே வாய்ஸ் நல்லா இருக்கா என்னெல்லாம் தெரியல, ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி நீங்கள் பாராட்டுறதே எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் தான். அதனால எனக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆகாதது வந்து ஒரு குறையாலாம் எனக்கு தெரியல. நம்ம சேனலுக்கு மானிட்டைசேஷன் ஆகாததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ச்சியாக வந்து வீடியோஸ் போடுறது கிடையாது. லாங் வீடியோஸ்லாம் போடணும், நம்ம போடுறது இல்லை. அம்மா கிட்ட திட்டு வாங்கி வீடியோஸ்லாம் நிறையா தான் எடுத்து வச்சிருக்கேன். பட் என்னால் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. ஒன்று ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது ஒரு காரணம். இன்னொன்று இவன் தான் முன்னாடி சின்ன வயசாக இருந்தானா, அப்போ வந்து ஃபோன்லாம் அவ்வளோதான் கேட்க மாட்டான். இப்போ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதும் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணோம்னா அவனும் மொபைல் கேட்குறான். அவன் தூங்கும்போது நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அவன் தூங்கும்போது இப்போ எனக்கு தூக்கம் வந்துடுது, அதனால நமக்கு டைம் கிடைக்கல. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், மானிட்டைசேஷன் ஆக போகுதுன்னு. அதை ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம்ல, அதில் வந்து 90 நாளுக்கு 100 லட்சம் வியூஸ் போகணுமா, நமக்கு 76 லட்சம் வியூஸ் போயிருந்தது. இன்னும் 24 லட்சம் தானே, சீக்கிரமா ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் பார்த்தா வியூஸ் வந்து அவ்வளோதான் போகல. அதுக்கப்புறம் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப ஏமாற்றமா இருந்தது. இருந்தாலும் நின்று கொண்டே இருப்பதை விட சென்று கொண்டு இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பலன் கிடைக்கல, நமக்கு பிடிச்ச வேலையை நிறுத்தாம, ஒரு பிடிச்ச விஷயத்தை நிறுத்தாம நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்புறம் எனக்கு இருக்க பிரச்சனைக்கு இந்த சேனல் வந்து ஒரு பெரிய ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. அதனால நான் தொடர்ச்சியாக வீடியோஸ் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன்.